வணக்கம். வணக்கம். இன்றைக்கு கந்தசட்டி முதல் நாள். முதல்ல எல்லாருக்கும் கந்தசட்டி தினம் பிடிக்கிற எல்லாருக்கும் அவரவர் நினைச்சு பிடிக்கிற நேர்த்தியது எல்லாம் நிறைவேற நாங்களும் நிறைவேற வேண்டிக் கொள்கிறோம். இன்றைக்கு முதல் நாள் வேற நானும் கந்தசட்டி தினம் பிடிக்கிறேன். பிடிய பிடிச்சி மழை பெய்யாது. இன்றைக்கு நேரம் தான் மதியமாகுது. இதுதான் கோயிலுக்கு இப்போ மழை தூறுது போகத்தான் போகிறோம் கோயிலுக்கு. நாங்கள் இப்போ கோயிலுக்கு போவோம். கோயிலில் இன்றைக்கு மழையாக இருக்கும். வீடியோ எடுக்கலாம் தெரியல. பார்ப்போம். நாங்கள் போகிறது கும்பிட்றதுக்கு நேர்த்தி வச்சு வீடியோ எடுக்கிறதெல்லாம் நல்ல விஷயமானு தெரியல. ஆனால் நாங்கள் கோயிலெல்லாம் கும்பிட்டு கடைசியாக பார்ப்போம். வீடியோ எடுக்கிறதுல மட்டும் எடுத்துக்கொண்டு வரோம். நாங்கள் இல்லை சில பேர் அந்த கோயிலுக்கு போயில சூழ்நிலை இருக்கிறாங்க விரதம் பிடிக்கிறார்கள். அப்படியே நாங்களும் இப்போ எங்கள்ட காணொலியை பார்க்க அப்படியே பார்த்தா கதைக்கிறாரு. சரியா அப்போ எங்கள்ட காணொலியை பார்க்க முருகன் தரிசனம் வந்து அவைக்குமே கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அதுக்காண்டி நாங்கள் மழை இல்லைன்னா தான் வீடியோ எடுப்போம். உள்ளுக்குள்ள நாங்கள் கும்பிட்டு வீடியோ எடுக்கலாம். சுவாமி இதனால் இந்த மாதிரி எத்தனை மணிக்கு பூஜை தெரியல. இன்றைக்கு போய் தான் கேட்கணும். இன்றைக்கு போனால் நாளில் இருந்து பிறகு பின்னிற பூஜைக்கு தான் போவோம். நாங்கள் பூஜை பார்த்துட்டு வந்து பஞ்சாமிரதம் தீர்த்தம் சாப்பிட்றது. இன்றைக்கு போய் பார்ப்போம் நாங்கள் இந்த மாதிரி. சரி, அப்போ நாங்கள் வந்து மழைக்கால போகிறோம். மழை பெய்து தூர போவோம். ஒன்றும் செய்யறாது. போதான் கொஞ்சம் விட்ட கேப்புக்கு அவளுக்கு கிடைக்க திருப்பி மழை வந்துட்டு சரி கோயிலில் போய் பார்ப்போம் நாங்கள். சரி, நாங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு வெளுக்கிட்டாச்சு. பாருங்க எப்படி மழை பெஞ்சு கொண்டிருக்கண்டு. மழை பெஞ்சு விட்டோன்னும் நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். இப்படி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் சென்னதில் போய் கேட்க அதில் பாருங்க இன்னொரு பெரிய யானை உண்டு. இன்றைய தான் நான் ஃபஸ்ட் டைம் யானையை பார்க்குறேன். பாருங்க எப்படி இருக்கு. அப்படியே நாங்கள் சென்னதி கோயிலுக்கு உள்ளுக்க போட்டோம். போயிட்டு தேங்காயும் கப்புறம் வேண்டி கொண்டு தான் போனாங்க. அப்போ நாங்கள் வழக்கமாக வேண்டுற கடையில் தேங்காயும் கப்புறம் வேண்டி கொண்டு போய் கடையை போட்டு நாங்கள் உள்ளுக்க போகிறோம். சரி, நாங்கள் தேங்காய் வாங்கி கொண்டு நாங்கள் பாருங்க துலாவில் தண்ணியில் இருந்து தேங்காய் கழுவ போகிறோம். தண்ணி கிட்ட அணிக்குது போலையா தண்ணி இவ்வளோ வந்துட்டு என்ன மழை பெஞ்ச நாடி போயிடுமோ. தேங்காய் எல்லாம் கழுவிக்கு அப்புறம் இல்லாமல் வேண்டியாச்சு. நாங்கள் இன்னும் உள்ள போய் கும்பிட போகிறோம். பாருங்க சென்னதி கோயில் வளவத்தை இவ்வளோ தண்ணி நிற்குதுன்னு சொல்லி. மற்ற பக்கம் நிறையவே தண்ணி நிற்கிது. இங்கே கொஞ்சம் தான் நிற்கிது இடங்களில். சரி பாருங்க அங்கே சென்னதியில் பின்ன போயினுன்றனா தான் ஃபுல்லாக தெரியுமா. சரி பாருங்க அங்கே சென்னதி கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் ஏற்கனவே எங்கள்ட காணொலியில் இதை காட்டியிருப்பேன். எப்படியாச்சும் முண்டை முருகன் தரிசனம் கிடைக்கணும்னு சொல்லி போட்டு மழைக்காலையுமே வந்து நிற்கிறோம். பாருங்கள் மழையுமே வந்து பெய்து கொண்டு தான் இருக்குது. நாங்கள் கும்பிட்டு பூசையுமே பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் வீட்டை போகிறோம். போமே
என்ன தண்ணி விளையாடுறீங்களோ? கோயிலுக்கு வந்தால் கால் வடிவா எல்லாம் நாடி போட்டு தான் போகிறது. சரியா ஈத்தக்கணிலே பாருங்க கடல் குளிக்கிற தொண்டமனாறு செல்வ சந்நிதியான்ற கடல் குளிக்கிறார். ஆறோ சரி யாரு கடல் எப்படி என்றாலும் எடுத்துக்கொள்ளுங்க. சரி நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போட்டு வந்துட்டோம். எங்களுக்கு இன்றைக்கு ஒரு நேரம் சாப்பாடு இரவு சாப்பாடு தான் 5-6 சாப்பிட்றது. அதுக்கு நாங்கள் சமைக்க போகிறோம். சமைக்கிறதுக்கு முதல் மங்களகரமாக நாங்கள் தேங்காய் ஆரம்பிக்க போகிறோம். தேங்காய் அடிச்சு மங்களகரமா சமையல் ஆரம்பிக்கிறோம். முதல் நாள் இங்கதான் முதல் ஆள். ஒரு சேனல்ல பார்க்கணும்னா மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம்னு சொல்றது. மங்களம் மஞ்சள் மங்களகரம் தான். நாங்கள் தேங்காய் ஆரம்பிக்க போகிறோம். ஆனால் நாங்கள் கடலாவியே போட்டுட்டோம். ஏன்னா அது அறியாது பிறகு சு அப்பா வெடிச்சிட்டு இடைக்கால நான் சொன்னேன். அப்போ சரி அது பிரச்சனை இல்லை, வெட்டி திருவேலான் தான் தொண்டு உண்டா. நாங்கள் வெட்டு கத்தி வேண்ட வேணுமே. காணும் 2 கறிக்கு தானே. சரி இன்றைக்கு எங்களுக்கு தேவையான சாப்பாடு தேவையான இது சாமானில் பார்ப்போம். அரிசி ஊற வச்சுருக்கு சோற வைக்கிறதுக்கு. அப்படியே தக்காளி பழம், வெங்காயம், கத்தரிக்காய், தேங்காய், பருப்பு, ரம்பையில் கறிவேப்பிலை, உள்ளி, வெங்காயம், வாழைக்காய், மிளகா, கடலை அவிய வச்சுருக்கு. அவிஞ்சோன்ட்ருக்கு. நாங்கள் அப்படியே மிளகறி எல்லாம் வெட்டி போட்டு தொடர்ச்சியாக சமைக்க போகிறோமே. நான் மிளகறி வெட்டுறாள் வேறு சமைக்கிறாள். அப்போ நானே சமைக்கிறேன், நீங்களே சமைங்க. இன்னைக்கு களைச்சி போட்டீங்களோ? இன்றைக்கு களைச்சி போட்டேன். இன்னைக்கு என்னன்னு சொல்லிச்சுன்னா எனக்கு தெரிஞ்ச சமையல் என்ன நான் சமைச்சா வடிவா சமைப்பேன். சுவையா சமைப்பீங்க. இந்தியான் சமையல் சமைப்பேன். எல்லாம் தெரிஞ்ச கறிகள் தான். அப்போ நான் இன்றைக்கு சமைச்சு சாப்பாடு திறப்போம். என்ன வாழையில போட்டு விருந்து. நேற்றும் வாழையில விருந்து, இன்றைக்கும் வாழையில விருந்து. இன்றைக்கு வாழையில விருந்து இல்லை, விதத்துக்கு. அதான் சரியா விதத்துக்கு ஒரு சாப்பாடு. சரி நான் அப்படி வெட்டி போட்டு தொடர்ச்சியாக பார்ப்போமே எல்லாத்தையும். வெட்டுகை வித்துவான் தக்காளி பழம். இது என்னத்துக்கு வெட்டுறோமாம்? கடலை குழம்புக்கு கூறு இருக்கு. சரி பாருங்க எப்படி இருந்து தேங்காய் 2 தேங்காய் காட்டுங்க முடலை அடிச்சு அடியில் தேங்காய் சிதறிட்டு திருவி என்னால் எடுக்கல. அது அப்போ திருவி தர சொல்லிவிட்டு கிடக்கு திருவுப்படுது பாருங்க. எல்லாம் வெட்டி தயாராகி வச்சிருக்கிறோம். இது ஒரு அப்பளம் தான். இது வட்டாப்பழம். பொரிக்கிறதுக்கு மிளகா அவிச்ச மிளகா. இது தாளிக்கிறதுக்கு கடலைக்கறிக்கு கடலை அவிச்சது. கத்திரிக்காய் இல்லை, வாழைக்காய் வெட்டி வச்சிருக்கு. கத்திரிக்காய் இங்கே இருக்குது. அடுத்தது சோறு அவியுது. தேங்காய் பால் இருக்குது. சரி நாங்கள் அப்படியே பருப்பு காய்ச்சிக்கிறோம். பருப்புக்கு நாங்கள் முதல்ல உப்பை போடுவோம். பருப்பு வச்சாச்சு சட்டிக்கு. போடுவோம் உப்பு காணாடி தூள் உப்பு கலந்து சாப்பிட்றேன்னு. ரைட் இதுக்கு நாங்கள் ஒரு சொட்டு வெங்காயம் போட போகிறோம். வேண்டாம் தாளிச்சு தான் போட போகணும். அப்போ அவியேக்க சும்மா 2 போட்டால் நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் அதுக்காண்டி 2 பச்சை மிளகாய் போட்டு விடணும். அப்படி என்ன சரி அவ்வளோதான். உள்ளி சீரகம் முடிச்சு வச்சுக்கிறோம். அது அவிஞ்சு பால் வேற விட்டு தான் பாலை விட்டு தான் திரட்டணும். அப்போ அந்த வாசம் அப்படியே நிற்கும் அதுலேயே. அப்போ எங்களோட பருப்பு அப்படியே அவியட்டுக்கும். அதுக்கிட்ட நீங்கள் குட்டி குட்டியாக வெங்காய சம்பளம் போடுங்க. சரி
வச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். எல்லாம் வேண்டும் பொருங்க எங்களோட காணொலியில் நல்லா ஓடி ரீச் ஆகட்டும். அப்படி பார்த்தா என்ன அர்த்தம்? நாங்கள் வெங்காய சம்பல் போட போகிறோம். புது கடிச்சு கடிச்சு தின்னா போட முழு வெங்காயத்தை இவ்வளோ பெருசு பெருசாக விட்டு போடுது. அதான் நல்லா இருக்கும். கடிச்சு கடிச்சு சாப்பிடும். வெங்காய சம்பல் கூடுது கூடாது. பருப்பு பொங்குது. சரி அப்படியே வெட்டி முடியுங்கன்னா நாங்கள் பார்க்குறோண்ணா. சரிங்க. சரி எங்கள்ட பருப்பு கறி நல்லா சூப்பராக எல்லாம் மசிச்சு ரக்கியாச்சு. இதுக்கு நீ தாளிச்சு தான் போடணும் என்ன. சரி எங்கள் சட்டி நல்ல வடிவாக காஞ்சிட்டு இப்போ நாங்கள் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட போகிறோம். எண்ணெய் கொதிக்கட்டும். கொதிச்சோணும் நாங்கள் போடுவோம். சரி நாங்கள் முதலாவதாக பார்த்தீங்கன்னா வாழைக்காய் தான் பொரிக்க போகிறோம். எண்ணெய் நல்ல வடிவாக கொதிக்கிட்டு வாழைக்காய் பிரியட்டும். இது என்னத்துக்கு? இது நாங்கள் பருப்புக்கு தாளிக்கிறோம். சரி நாங்கள் இப்போ கடலை குழம்பு வைக்க போகிறோம். கடலை குழம்புக்கு முதலாவது நாங்கள் பம்பை வெங்காயம் தான் எடுத்துருக்கிறோம். அப்போ அதை கொஞ்சம் வதக்குவோம். கல்லும் வந்து முடிக்கும் முடித்து பறக்கும். அதாவது 2 ஆட்டி போட்டு நாங்கள் டக்குண்டு பச்சை வெங்காயத்தை தேய்ப்போம். சரி அடுத்ததாக கத்திரிக்காயை போடுறோம். சரி கத்திரிக்காய் நல்ல பொன்னிறமாக வரும் வரைக்கும் நாங்கள் இப்படி வதக்கி கொண்டு போகணும். தக்காளி பழத்தை போட்டு நாங்கள் ஆக்குவோம். அடுத்ததாக நாங்கள் உள்ளி கருவேப்பமில்லை ரம்பையில் அப்படியே சேர்த்து தான் போட போகிறோம். எல்லாம் நல்ல வடிவாக வதங்கி அப்படியே பொன்னிறமாக வந்துட்டு அப்போ நாங்களும் இந்த கடலையை போடுவோம். எல்லாரும் கடலை கறியை ஒவ்வொரு வித்தியாசமாக வைக்கிறாங்க. இப்போ கத்திரிக்காய் பொரிச்சல்லி போட்டு அப்படி வைக்கிறது,
வேறு மாதிரி வைக்கிறேன்னா அப்போ இது வந்து எந்த ஸ்டைலில் எந்த முறையில் வந்து நான் கத்திரிக்காய் கடலை குழம்பு வைக்கிறேன்னு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க இப்படி ஏன்டா கத்திரிக்காய் பொரிச்சல் அப்புறம் அதுக்கு எல்லாம் நிறைய நேரஞ்சல் தானே அப்போ நீங்கள் இப்படி ஈஸியான முறையில் இப்படி கடலை குழம்பு வைக்கலாம். அப்போ இந்த கடலை குழம்பு கருகிறதுல நாங்கள் ஒரு பழம் விட போகிறோம். அப்படி 8 ரூபா எடுத்தாங்க பாலம். அதாவது ரெண்டாவது பால் விட போகிறேன்னு பாருங்க. சரி உப்பு போடுவோம், தூள் போடுவோம், காணுமே உங்களை காணுமே பாய் திருவாங்க கொஞ்சம் உண்டாங்க. அப்படி நாங்கள் இந்த முதலாம் பாலை விடுவோம். சரி எங்களோட கடலைக்கறி சமைச்சு முடிஞ்சு சாப்பிடுவோம். எல்லாரும் பாங்கோ. எல்லா சமையலும் முடிஞ்சது. சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படி கண்டு சொல்கிறோம். சரி சாப்பிடணும். இன்னச்சதை விட நல்லா தான் இருக்குது. கடலைக்கறி நல்லா உரைப்பு, வெங்காய சம்பல், பருப்பு வெள்ளைக்கறி, அப்பளம், வட்டாப்பழம், குழலப்பழம், மிளகாய் எல்லாம் சூப்பராக இருக்குது. சரி இது நாங்கள் இந்தியாவோட இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறோம். நீ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். எங்களோட வீடியோவை பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா நான் சாப்பிடுவோம். சித்திக்கின்ற அப்பளத்தையும் பாருங்க சூப்பரா. சரி நீங்கள் இப்போ சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.